ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம அஞ்சரிய மடனாராய் பதிகத்தோட பதவுரை பார்த்துட்டு இருக்கோம். திவ்யார்த்த தீபிகையில நம்ம பி.வி. அனங்கராச்சார் சுவாமி சாதிச்சது 5 பாசுரம் பார்த்துட்டோம். எப்படி எல்லா பட்சிகளையும் ஆழ்வார் தூது விடுறார். தூது பதிகம், ரொம்ப அழகான பதிகம். 6வது பாசுரம், அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்ன அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே. என்ன சொல்றார்? ஆழி வரி வண்டே, வட்டமான ரேகைகளை உடைய வண்டே, அருளாடி அம்மானை, அருட்கடலான எம்பெருமானை, அருளோட கடல், கண்டக்கால் காணும் பொழுது அவரை நோக்கி, அருளாத நீர், இவ்வளவில் கிருபை பண்ணாத நீர், கிருபை பண்ணாத நீர் அருளி கிருபை பண்ணி அவராவி துவராமுன், அவருடைய ஆழ்வாருடைய உயிர் நீர்மை கெடுவதற்கு முன்னே அருள் ஆழி புல், கருணை கடலான பெரிய திருவடியை அவர் வீதி, அவர் இருக்கிற வீதியில் ஒரு நாளாயினும் கடவீர் என்று நடத்துவீராக என்று இது சொல்லி, இந்த வார்த்தையை சொல்லி அருள் கிருபை பண்ண வேணும். யாமும் நாமும் என் பிழைத்தோம், என் பிழைத்தோம். இந்த இடத்துல என்ன குற்றம், அதான் என் பிழைத்தோம், என்ன குற்றம் செய்தோம் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். என்னுடைய வருத்தத்தை பரிஹரியா ஒழிந்தாலும் நம்முடைய நாராயணத்துவத்தையாவது காப்பாற்றிக் கொள்ள சொல்ல வேணும் என்றால் கீழ்ப்பாட்டில். என்ன காப்பாத்தலாலும் பரவாயில்ல, நீ எல்லாரையும் ஆபத் சக்கனா இருக்கி, அதை காப்பாத்தியேதான் ஆகணும்ன்றார் ஆழ்வார். இதற்கு எம்பெருமான், நம்முடைய நாராயணத்துவம் தொலைந்தாலும் தொலையட்டும், ஒரு விதத்திலும் நமக்கு ஈடில்லாத இந்த பராங்குஷ நாயகியோடு கலந்து அவத்தியம் பெறுவதற்காட்டிலும் நாராயணத்துவம் அழிய நிற்பதே அமையும் என்று திருவுள்ளமாக கூடும் என்று கருதிய தலைவி, அவளே அப்படி கருதின்ற, அவருக்கும் அவத்தியம் வராமல் எனக்கும் சத்தை கிட்டும்படியாக ஒரு வழி உண்டு. தாம் திருவேதி உலாவு புறப்படுதல், ஆணைக்கு அருள் செய்ய புறப்படுதல் என்று இப்படி சில யாத்திரைகள் செய்வதுண்டே. அப்படி ஏதேனும் ஒரு வியாஜம் கொண்டு எங்கள் தெருவே போனால் தமக்கும் அவத்தியம் வராது, நானும் சால கவாசல் பற்றி நோக்கி ஜீவிப்பேன் அப்படின்னு சாதிக்கிறார். இதை அவருக்கு சொல்லாய் என்று ஒரு வண்டை பார்த்து கூறுகிறாள். பெருமாளோட நாராயணத்துவமும் குறையாது, என்னோட அந்த அசத்தையும் கொஞ்சம் இது மாறும், இடம் மாறும், ஸ்திரம் மாறும் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். ஒரே ஒரு பாசுரம் பார்க்கலாம். என் விழை கோப்பது போல பணிவாடை ஈர்க்கின்றது, என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு, என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கு என்றொரு வாய்ச்சொல், என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீ அலையே. ரொம்ப உயிரான பாசுரம் இது. என்பு எலும்பிலே இழை, நூல் இழையை கோப்பது போல, நுழைத்தாற் போல பனிவாடை, குளிர்ச்சி பொருந்திய வாடை காற்று ஈர்க்கின்ற, வருத்துகின்றது. இப்படி வருத்தப்படுகின்ற என்னுடைய பிழையே, குற்றங்களையே நினைந்தருளி எண்ணி அருளாத, கிருபை பண்ணாமல் இருக்கிற திருமாலார்க்கு, லக்ஷ்மிநாதனிடம் சென்று திருவடியின் சுவாமியான தேவரீருடைய தகவினுக்கு, கிருபைக்கு ஆங்காகும்படி என் பிழைத்தாள் என்று, பராங்குஷநாயகி என்ன பிழை செய்து விட்டாள் என்று ஒரு வாய்ச்சொல், ஒரு வார்த்தை சொல்ல வேணும். என்பு எலும்பை இழைக்கும் செதுக்குகிற இளங்கிளியே, கிளிப்பிள்ளாய் யான் வளர்த்த நீ அலையே, நான் வளர்த்த நீ அல்லையோ, வேறுபட்டாயோ அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்றார்? இத்திருவாய்மொழிக்கு இப்பாட்டு உயிர் நிலையாய் இருக்கும். இதுதான் இந்த திருவாய்மொழிக்கான உயிர் பாசுரம்.
பிழைகளை பொறுத்தருளும் தன்மையாகிற அபராத சகத்வம் என்னும் குணம் பற்றாசாக தூது விடுகிறாள் என்று அவதாரிகையில் கூறினது இப்பாட்டை கணிசித்தேயாம். இந்த பாட்டை மனசுல வச்சுட்டுதான் எம்பெருமானோட அபராத சகத்வத்தை பத்தி சாதிக்கிறார். எனக்கு பிழை இருக்கு, ஆனா உனக்கும் அதை தாண்டி அபராத சகத்வம்ன்ற குணம் இருக்கே, அதுக்காக எனக்கு அருள் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறார். பிழைகளை அளவென்றி செய்து வைத்து அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்றால் இது எப்படி சாத்தியமாகும் என்று எம்பெருமானுக்கு கருத்தாக கூடும் என்று நினைத்து பராங்குஷ நாயகி, எங்கள் குற்றத்தை மாத்திரமேயோ பார்ப்பது, குற்றங்களை பொறுத்தருள்பவர் என்று அவர் தாம் விருது பெற்றிருக்கின்றாரே, அதை சிறிது பார்க்க வேண்டாவோ என்று சொல் என்று தன் கிளியை இறக்கின்றாள், அனுப்புறார் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம். நீ அலையே சிறு பூவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.